தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/4/2023 புதன்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குரு நின்ற பலன். 2 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன். குரு இப்போ பேச்சியானது ஜென்மத்துக்கு வந்திருக்கே, ஜென்ம குரு என்ன செய்யும், எந்தெந்த இடத்துல குரு நின்றால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் கவிதையாகவே இருக்கும். சில இந்த ஜோதிட கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவித்துவமாக இருக்கும். சுங்கனவன் நண்டு நிலை சேரும் காலம் சுகமாக இவனுக்கு தொழில்கள் வாய்க்கும் அப்படிலாம் சொல்லி கவிதையிலேயே இருக்கு நாடி ஜோதிடம். அதே மாதிரி இந்த ஜோதிட அலங்காரம் மாதிரியாகவே ஜோதிடத்தில் கவிதை மூலமாகவே ஜோதிட பலன்கள்லாம் நான் தயாரிச்சுக்கிட்டு வர்றேன். 12 பாவங்களுக்கு உள்ள பலன்கள், அதுக்கப்புறம் எந்தெந்த காலங்களில் யார் யாருக்கு என்னென்னவெல்லாம் நடைபெறும், எப்படி திசாபுத்திகள், அதெல்லாம் கவிதையிலேயே சொல்லியிருக்கேன். அந்த கவிதையிலே ஒன்று தான் குரு நின்ற பலனை பற்றி நான் முந்தைய தினம் சொல்லியது. 24ஆம் தேதி அன்றைக்கு உங்களுக்கு அந்த ஜென்ம குருவை பற்றி ஒரு கவிதை சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியை இப்போ சொல்ல போகிறேன். ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன செய்யுங்கிறது எளிய நடையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜென்மத்தில் குருதான் வந்தால் செலவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் செய்தால் கூட நம்பிக்கை வீணாய் போகும், உண்மையில் வரும் மாற்றங்கள் உள்ளத்தை வாட வைக்கும், இம்மையில் நன்மை சேர இடமாற்றம் ஒத்துழைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஜென்மத்தில் குரு வந்துச்சுன்னா இடமாற்றம் உண்டு, வீடு மாற்றம் உண்டு, மனை மாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம் உண்டு, வாகன மாற்றம், இப்படி மாற்றம் ஏதாவது ஒன்று வரும். அந்த வர்ற மாற்றம் வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், அந்த வர்ற மாற்றத்தை ஒத்துக்கணுமா. அப்படி ஒத்துக்கொண்டால்தான் அந்த இடமாற்றம் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறாங்க. இம்மையில் நன்மை சேரனா இந்த பிறவியில் நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ஜென்மத்தில் குரு வருகின்ற பொழுது நாமே இடத்தை மாற்றிக்கொள்ளணும். சரி, இடம் மாற்றிக்க விரும்பலை, இப்போ சொந்த வீடு கட்டியிருக்கோம். இந்த சொந்த வீடை நம்ம இப்போ எப்படி வாடகை வீட்டுக்கு திரும்ப போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே கணபதி ஹோமம் வச்சுக்கலாம், அந்த வீட்டை புனிதப்படுத்திக் கொள்ளலாம், புனித நீர்களை தெளித்து அதை வச்சுக்கலாம். நல்ல யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கு பிறகு என்னென்னவெல்லாம் இந்த ஜென்ம குரு வரையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கு. பொன்பொருள் வாங்குவதற்கும் பூமியின் சேர்க்கைகளுக்கும் மண்பதையில் செலவு செய்தால் மனமினிக்கும் வாழ்வமையும். வீட்டுக்கு தேவையான இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் அப்படின்னா அந்த சீர்வரிசை பொருள் வாங்கலாம். அதே சமயம் இந்த பூமிகள் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கணும், அப்படியெல்லாம் சுபகாரியங்கள் செய்வதில் தடை இருந்துச்சுன்னா இப்படி ஜென்மக்குரு வர்ற போது அதற்கான முயற்சிகள் செய்தால் தேவையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மண்பதையில் செலவு செய்தால் மனமினிக்கும் வாழ்வமையும். வந்திணைந்த குருவை நீங்கள் வழிபட்டால் வளர்ச்சி கூடும், சிந்தித்து பார்ப்பீர் நாளும் தெய்வத்தை போற்றுவீரேன்னு அந்த கவிதை முடிச்சிருக்கேன். பொதுவாக குருவை கும்பிடணுங்கிற, குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வத்தில் மாதா காட்டி பிதா தெரியணும், பிதா காட்டி குரு தெரியும், குரு காட்டித்தான் தெய்வம் தெரியும். ஆகையினாலே குருவருள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு வருமா. அப்படிப்பட்ட குரு ஜென்மத்தில் வந்தால் விரயங்கள் ஆகின்ற நேரம் இப்போ யாருக்கு வந்திருக்கு? மேசராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னால் மீனராசிக்காரர்களுக்கு வந்துச்சு. மீனராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது. இப்போ மேசராசிக்கு வந்திருக்கு. இந்த வந்திருக்கிற குருவை நீங்கள் வழிபட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் அந்த குரு பகவான் உங்களுக்கு குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, காசு பண புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கின்றார், குரு ராகு, 4 கிரகங்கள் சேர்க்கை. கூட்டுக்கிரக யோகம் என்று இருக்கின்ற பொழுது ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் அடுத்த கிரகங்கள் நன்மை செய்யும். அந்த அடிப்படையில் சூரியனும் புதனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம் என்பார்கள். குருவினுடைய பார்வையும் 5ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே பிள்ளைகளின் வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அரசு வழியில் கூட நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்தால் அதுவும் கிடைக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மனப்பாரங்கள் குறைகின்ற நாள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். எதிர்கால சிந்தனைகள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று சிந்தித்து கொண்டே இருந்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வெற்றி பெறப் போகின்றது. எடுத்த முடிவுகள் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடையும் அகலும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனோ 12ஆம் இடத்தில் இருக்கின்றார்.
விரையாதிபதி தனஸ்தானத்திலும் தனாதிபதி விரயஸ்தானத்திலும் இருப்பதனாலே தனவரவு வந்து கொண்டே இருக்கும், செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லாத நாள் இந்த நாள், இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே இல்லத்திலே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும், நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையப் போகின்றது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. எடுத்த காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சமுதாயத்திலே பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. அதன் விளைவாக ஏதேனும் ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். இடம் பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மிக அற்புதமான நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குருவும் 10 இருந்தால் கூட லாபஸ்தானத்திலே சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். விரயஸ்தானத்தில் செவ்வாய். திடீரென ஒரு தொகை இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாற வேண்டுமானால் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு 2லே பதிகிறது. எனவே தனஸ்தானம் வலுவாக உள்ளதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. இருப்பினும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே யாரேனும் ஒருவரை பக்கபலமாக வைத்துக் கொள்வதும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனை ஒருபுறம் இருந்தாலும் இன்றைக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. யோகம் செய்யும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தால் யோகமாகவே இருக்கும். மோதல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றீர்கள். முக்கிய புள்ளிகளின் அழைப்பு வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு கை கொடுத்து அவர்கள் உதவப் போகின்றார்கள். அதே நேரத்தில் இடத்தால் லாபம், தொழிலால் லாபம், உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்திலே 4 கிரகங்கள் சேர்க்கை. இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற பொழுது நிம்மதி எள்ளளவுக்கு கூட இருக்காது. எனவே நீங்கள் உத்தியோகம் தொழிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் இருந்திருக்கும். இன்றைக்கு 8லே இவ்வளவு இருப்பதனாலே எதை செய்தாலும் உங்களுடைய சொல்லும் சொற்கள் எல்லாம் யோசித்து சொல்ல வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் என்று கூட நான் சொல்லுவது வழக்கம். 2லும் கேது இருக்கின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவமாக கூட தெரியலாம். விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் உங்களுக்கு தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அக்கறை கட்டாத செயல் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். போற்றும்படியான ஒரு சில செயல்களை செய்வீர்கள். நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் செய்வது நல்லது. நீண்ட நாளாக குணமாகாத வியாதிகள் இன்று குணமடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய மருத்துவங்களை மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு 7லிருந்து பார்க்கின்றார். யாரோடும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். பகை வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். விரோதங்கள் விலக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப சுமையும் கூடுதலாக இருக்கும். வந்த பணம் மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்று கவலைப்படுவீர்கள். மனப்பாரங்கள் அதிகரிக்கலாம். எனவே பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. பக்கபலமாக இருக்கும் நண்பர்களிடமும் கவனம் தேவை. விழிப்புணர்ச்சியோடு இருப்பது மட்டுமல்ல, இன்று அனுமனையும் நீங்கள் வழிபட்டால் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய் இருக்கின்றார். விரையாதிபதி 7ல் இருந்தால் நிறைய விரயங்கள் ஆகும். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்று பல மடங்கு விலைக்கு விற்கலாம். இருந்தாலும் அந்த சொத்து போய்விட்டது என்று கவலைப்படுவீர்கள். 3லே சனி. முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் பொழுது முக்கிய புள்ளிகளின் எதிர்ப்புகள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் உங்களை காப்பாற்றிவிடும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். விசால மனம் படைத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி, 4ஆம் இடம், அஷ்டாஷ்டம குரு. அஷ்டாஷ்டம குருவாக இருந்தால் ஆரோக்கிய பாதிப்பு உண்டு. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கவும். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டாம். 6லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு பகையாக மாறலாம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் 4லே சுக்கிரன். சுகஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு
தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். பணப்பற்றாக்குறையாகலும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளின் நலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. ஜென்மச்சனியாக இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் ஆரோக்கியத்தில் வந்தால் உடனடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதே உத்தமம். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே தள்ளித்திருந்த காரியங்கள் தானாகவே முடிவடையும். தடைக்கற்கள் எல்லாம் இனி படிக்கற்களாக மாறும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதே நேரத்தில் உத்தியோகம் தொழிலில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். மேலிடத்தில் உள்ளவர்கள் அதாவது மேல் அதிகாரிகள் மனதிலே நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். அதன் வழியாக கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.